வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம எப்போவுமே மனதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பேச போகிறது மனித மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான உணர்வுகள். இப்போ பாசிட்டிவான உணர்வுகள் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அது இருந்தால் ரொம்ப நல்லது. தைரியம், தன்னம்பிக்கை, கருணை, அன்பு, பாசம் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. உத்வேகம், வேலைகளை முடிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம், ஒரு நேரத்துக்கு எல்லாம் பண்ணணுங்கிற பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயங்கள். எண்ணங்கள், உணர்வுகள் சிறப்பானவை. ஆனால் அதே மனசில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான உணர்வுகளும் இருக்குது தானே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கோபத்தாபங்களை நம்ம மனசில் அடக்கி வச்சுருக்கோங்கிறது. வெளியில் காமிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தேவையற்ற உணர்வுகள், அன்வான்ட் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தீய உணர்வுகள். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள். உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட இன்றைக்கி மனதினால் தான் வருதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ்ன்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற உணர்வுகள், கோபத்தாபங்கள், கோபம், மாத்திரம், பொறாமை, குற்ற உணர்வு, பயம், இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு மன அழுத்தம் உருவாகுது, ஸ்ட்ரெஸ் உருவாகுது, ஆங்ஸைட்டி உருவாகுது. கூடவே பயமும் சேர்ந்து போச்சுன்னா ஒரு மனிதனால் சரியானபடி இயங்கவே முடியாது. அதுதான் உண்மை. அதனால் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ்னு சொல்லலாம், ஒரு சின்ன பயிற்சின்னு சொல்லலாம். இதை தியானம்னு சொல்ல முடியாது, ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறதில்ல. ஒரு சிறிய பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். அதன் மூலம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோபத்தாபங்கள், வேண்டாத உணர்வுகள், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு. செஞ்சு பார்க்கலாமா? சௌகரியமாக உட்காந்துக்குங்க. கம்ஃபர்டபுளாக நீங்கள் எப்படி சேரில் வேணால் உட்காந்துக்கலாம், இல்லை ஒரு சமணம் போட்டு உட்காரலாம், சாஞ்சு உட்காந்துக்கலாம், நேராக உட்காரலாம், எப்படி வேணும், உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இரு கைகள்லேயும் ஆல்ஃபா முத்திரை தெரிஞ்சவங்க அதை வச்சுக்குங்க, இல்லைன்னா சாதாரண தியான முத்திரை வச்சுக்கலாம். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். நிதானமான மூச்சு. ஒவ்வொரு மூச்சாக உள்ளிழுத்து வெளிவிடுங்கள். மூச்சை உள்ளிடுங்கள், வெளிவிடுங்கள். உள்ளிழுங்கள், வெளிவிடுங்கள். மூச்சை உள்ளிழுங்கள், வெளிவிடுங்கள். இப்படியே இன்னும் கொஞ்சம் நிதானமான மூச்சு. தொடர்ந்து மூச்சை உள்ளிழுங்கள், வெளிவிடுங்கள். இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோபம் ஏதாவது இருந்தால் அது வெளியேறட்டும். மூச்சை வெளிவிடும் போது எனக்குள் இருக்கும் கோபங்களை வெளியேற்றுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு மூச்சிலும் வெளிவிடும்போது அந்த கோபங்கள் வெளியேறட்டும். இப்போது பயம், என் மனதில் இருக்கும் பயங்கள் வெளியேறட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு மூச்சும் வெளிவிடும்போது உங்களுக்குள் இருக்கும் பயங்கள் வெளியேறட்டும். அடுத்து எனக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, சில விஷயங்களை செய்ய முடியாத ஒரு நிலை, அந்த இயலாமை வெளியேறட்டும். ஹெல்ப்லெஸ்னஸ், இனபிலிட்டின்னு சொல்லுவோம், அது வெளியேறட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் அதை வெளியேற்றுங்கள். நிதானமான மூச்சு. அடுத்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய கவலைகள், ஏதாவது சில விஷயங்கள் நடைபெறவில்லை அல்லது முடிக்க வேண்டும், அந்த மாதிரி எந்த கவலையாக இருந்தாலும் அந்த கவலைகளை வெளியேற்றுங்கள். அடுத்து உங்கள் மூச்சின் மூலமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, வேறு ஏதேனும் தீய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் வெளியேற்றிடுங்க. எனக்குள் இருக்கும் தேவையற்ற உணர்வுகள் அனைத்தும் வெளியேறட்டும் அப்படின்னு நினச்சிக்கங்க. தொடர்ந்து நிதானமான மூச்சு. மூச்சை உள்ளிடுங்கள், வெளிவிடுங்கள். உள்ளிடுங்கள், வெளிவிடுங்கள். மூச்சை உள்ளிடுங்கள், நிதானமாக வெளிவிடுங்கள். இப்பொழுது இந்த பயிற்சியை முடித்துக்கொள்வோம். உங்கள் கவனத்தை மீண்டும் உங்களிடம் கொண்டு வாருங்கள். நிதானமாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். எப்படி உணர்ந்தீங்க? கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் மறைஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடியுதா? ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நமது மூச்சே பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக மூச்சு கூட விட முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. இப்போ இந்த ஒரு சின்ன பயிற்சி செஞ்ச பிறகு
பல முறை நீங்கள் மூச்சை நிதானமாக உள்ளிழுத்து வெளியே விட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் மொத்தமாக போயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த தாக்கம் குறைஞ்சிருக்கும். அதே சமயம் உங்கள் மன அழுத்தமும் குறைஞ்சி, ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி, கொஞ்சம் உங்களால் நிம்மதியாக மூச்சு விட முடியும். இந்த நிலையில் யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக உங்களால் தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும், இன்னும் கொஞ்சம் திறமையாக செயல்படவும் முடியும். செஞ்சு பாருங்கள். எப்போ வேணாலும் இந்த ஒரு பயிற்சியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ போட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டே பண்ணலாம். கண்களை மூடி இதை பண்ணிங்கன்னா 5 நிமிஷம்தான், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியேறிடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க.